அவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித தொன் போஸ்கோ திருவிழா நல்வாழ்த்துக்கள். தொன் போஸ்கோ என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு சகாப்தம். அவர் விதைத்த ஒளிக்கதிர்கள் இன்று 137 நாடுகளில் தொன் போஸ்கோ என்ற பெயரில் எதிரொலிக்கிறது. இன்றைய நாளில் தொன் போஸ்கோ என்ற மாமனிதர் இல்லை ஒரு புனிதரை பற்றி தியானிக்க இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் சில பக்கங்களை புரட்டி பார்க்கலாம் வாருங்கள். ஒரு முறை தொன் போஸ்கோ வீட்டில் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா, என்னாச்சு? அவன் மட்டும் எப்ப பார்த்தாலும் படிக்கணும்னு பேசுற கூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நாங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் வயல்ல கஷ்டப்பட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவன் சின்ன பையன்பா, அவனுக்கு என்னப்பா தெரியும்? எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்க, ஏதோ பண்ணி பண்ணுங்க. அம்மா அம்மா ஏன் அழுவீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லப்பா, ஆண்டனிக்கு நீ படிக்கிறது பிடிக்கல. நான் உன் மேல அதிகமா அன்பு வச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஊரோட அவன் தப்பா பேசுவான். அதனால நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கியாப்பா? அம்மா என்னம்மா, உங்களை விட்டு நான் எப்படிமா இருப்பேன்? அதோட கவலைப்படாதப்பா, நான் ஒரு பண்ணைக்கார வீட்டுல ஒரு வேலைக்கு பார்த்துருக்கேன். நீ அங்க போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கோப்பா. கடவுளோட சுத்தம் என்னமோ அதுபடியே நடக்கட்டும். பார்த்து பத்திரமா போப்போம். இவ்வாறாக தொன் போஸ்கோ கனத்த இதயத்தோடு தனது வீட்டை விட்டு மோலியா என்ற பணக்கார பண்ணை வீட்டுக்கு கூலி வேலைக்காக செல்கிறார். நேரம் மதியம் 12 மணி. போஸ்கோ, போஸ்கோ, சொல்லுங்க சின்னம்மா. வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யாம என்ன நீ ப்ரேயர் பண்ணிட்ட? இல்லம்மா, நான் வெறுமே விதைய விதைச்சா ஒரு 4 விதைக்கு 2 செடி தான் வரும். அதுவே நான் ப்ரேயர் பண்ணிட்டு விதை விதைச்சா ஒரு 2 விதைக்கு 4 செடி வரணும்ல. ஓ, அதையும் பார்ப்போமே. முதலாளி அம்மா தனது தோட்டத்திற்கு வருகை தருகிறார். எப்பா போஸ்கோ, எப்போ பார்த்தாலும் புக்கும் கைமா இருக்கிற, இல்லைன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற, இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இப்படி ப்ரேயர் பண்ணி நீ அப்படி என்னதான் ஆக போற? அம்மா, நான் கடவுளோட விருப்பப்பட்டா அவரோட ஆசீர்வாதம் நான் வந்து குருவானவரா ஆகலான்னு இருக்கேன். கண்டிப்பா பாருங்க, இந்த பாவ சங்கீத நான் கண்டிப்பா கேட்பேன். கேட்டா நல்லதுதான். பார்ப்போம் பார்ப்போம். இவ்வாறாக தொன் போஸ்கோ தனது இறை அழைத்தலை மோலியாவோடு பகிர்ந்தார். பின்னர் தனது எதிர்கால கனவுகளோடு துறவற மடத்திற்கு புறப்படுகிறார். தனது குருத்துவ படிப்பை முடித்து தனது கனவுகளை நினைவாக்கி திரும்பி வருகையில் அவருக்கு 3 பணிகளுக்கு உரிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. 1. பணக்கார வீட்டில் ஆசிரியராக இருத்தல். 2. பணக்கார விடுதி மாணவிகளுக்கு வகுப்பு எடுத்தல் மற்றும் பாவ சங்கீதனம் கேட்தல். 3. பள்ளியில் ஆசிரியராக இருத்தல். தந்தையே, இவை எதுவும் எனக்கு வேண்டாம். நான் ஏழை எளியோருக்கு பணி செய்ய விரும்புகிறேன். இவ்வாறாக இளையோர்களுக்கு தன்னையே அர்ப்பணித்தார் போஸ்கோ. உனக்காக படிக்கிறேன், உனக்காக உழைக்கிறேன், உனக்காக வாழ்கிறேன், உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்ற வார்த்தையை வாழ்வாக்கி தனது வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்த இப்புனிதரின் வாழ்வை போற்றும் நன்னாளில் நம் அனைவரின் நன்னடத்தை, அர்ப்பணிப்பு, கல்வியின் அருமை ஆகியவற்றை நம் வாழ்வில் கடைபிடிக்க உறுதியேற்போம். மேலும் புனித தொன் போஸ்கோவின் ஆசீர்வாதம் என்றும் நம்மோடு இருக்க இத்திருப்பலியில் இணைந்திருவோம்.